நீங்கள் இன்றைக்கு பள்ளிக்கூடத்திற்கு முன்னால் லீவ் லெட்டர் படிக்க வேண்டும் என்றால் ஒரு லீவ் லெட்டர் எழுதுவதற்கு 7th ஸ்டாண்டர்ட்லேயோ 8th ஸ்டாண்டர்ட்லேயோ சொல்லிக் கொடுப்பார்கள். யாருக்கு அட்ரஸ் பண்ணணும், என்ன காரணம், எப்படிப்பட்ட வரிகளை எழுத வேண்டும் என்று லீவ் லெட்டரை எழுத சொல்லி மனப்பாடம் செய்வதற்கு அன்றைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதில் பேரண்ட்ஸுடைய சிக்னேச்சர் இருக்க வேண்டும் அல்லது கார்டியனுடைய சிக்னேச்சர் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. உங்களுடைய ஃபோனை எடுத்து எனக்கு 2 நாள் லீவ் வேணும், லெட்டர் எழுதி கொடின்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அதுவே உங்களுக்கு என்ன காரணம் சொல்கிறீர்களே இல்லை, வாத்தியாருக்கு என்ன காரணம் போட்டால் லீவ் கொடுப்பார் என்பதை கண்டுபிடித்து சொல்லி உங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுத்து விடும். நன்றாய் கவனியுங்கள். 90 அடி கீழே இருந்தான் கெப்சுல் என்கிற அந்த லெபனோனிலே தீவிரவாத இயக்கத்தை நடத்தின ஹிஸ்புல்லா என்னுடைய தலைமை ஆள் 90 அடி கீழத்திலே பங்கர் போட்டு இருந்தான். ஆனால் இஸ்ரேல் ராணுவம் அதை கண்டுபிடித்து அவனை அழித்து விட்டது போன வாரத்தின் செய்தி. Can you just imagine 90 feet inside the earth made bunkers to safeguard, but Israel has such a intelligence force. அத்தனை தெளிவான ரகசிய காரியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நுண் அறிவு படித்திருந்தவர்கள் அவனை கண்டுபிடித்து அங்கேயே கொன்றுவிட்டதை நீங்கள், அவன் செத்தது குண்டடிப்பட்டு அல்ல. Can you just see? They give such a pressure. 4 பக்கமும் குண்டுகளுடைய சத்தத்தை கேட்டு அதிலே அவனுடைய தலையில ட்ரௌமா அல்லது ஒரு குழப்பமான நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனான். ஒரு தீவிரவாத இயக்கத்தையே நடத்தி இஸ்ரவேலை எதிர்த்து கொண்டிருந்த ஆள், அவனுடைய மனதைரியம் எல்லாம் தன்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் நிமித்தமாக நெருக்கப்பட்டதினால அவன் உடைக்கப்பட்டான், நொறுங்கி போனான், இறந்து போனான். அவனுடைய பாடியை கண்டுபிடித்த போது அதில் ஒரு குண்டு அடி கூட பார்க்கவில்லை. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய தந்தை டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆகையினால அவர்கள் பாண்டிச்சேரி பட்டணத்தில் இருந்தார்கள், நாங்கள் தூத்துக்குடி பட்டணத்தில் இருந்தோம். பாண்டிச்சேரியில் இருக்கிற என்னுடைய தந்தை அங்கே டெலிஃபோன் பண்ணும்போது, அந்த நாட்களிலே டெலிஃபோன் வீட்டில் லேண்ட்லைன் கூட ரொம்ப இருக்காது. நாங்கள் வாழ்ந்த பகுதியில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆஸ்பத்திரி உண்டு, அங்கே லேண்ட்லைன் உண்டு. எங்கள் அப்பா எங்கிட்ட குறித்து புரிய வேண்டும் என்றால் அல்லது தெரிய வேண்டும் என்றால் என்னுடைய அம்மாவை எப்பமாவது அந்த ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு, தயவு செய்து வீட்டில் இருக்க வேண்டிய மனைவியை கூப்பிடுங்கள் என்று சொல்லும்போது என்னுடைய அம்மாவை கூட்டி கொண்டு போவார்கள். அப்பொழுது என்னுடைய அம்மா ஒரு டீச்சர். முதல் முறை ஃபோன் வந்தபோது நானும் சிறு பையன், நான் கூட போயிருந்தேன். எங்கள் அப்பா அங்கே இருந்துட்டு, என்னம்மா நல்லா இருக்கீங்களான்னா, எங்கள் அம்மா சொன்னது நேராக பாண்டிச்சேரிக்கே கேட்டுருக்கோம். அவ்வளோ ஆமாங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கலாம் அரண்டு போயிட்டாங்க. சொன்னாங்க, டீச்சர் நீங்கள் ஃபோனில் பேசுங்க, நேர வீட்டுக்கார்ட்ட பேசுங்க. அப்படித்தான் நம்முடைய அறிவு இருந்தது அன்றைக்கு. ஒரு ஃபோனில் பேசுறது கூட ஒரு டீச்சருக்கே அவ்வளவு அறிவில்லாமல் இருந்த காலங்கள் மாறி இன்றைக்கு நான் நிறைய இடத்துல ஃப்ளைட்டில் ஏறும்போதெல்லாம் முன்னால் அந்த ஸ்ட்ரோலில் பிள்ளையை பூட்டிகிட்டு போயிருப்பாங்க, 6 மாதம் இருக்கும். அதை அழக்கூடாதுங்கிறதுக்காக முன்னால் சூப்பி அந்த வாயில் வைத்திருப்பார். அதெல்லாம் கொடுத்தா அது வாங்காது. அது கையில் ஒரு செல்ஃபோனை கொடுத்தா அதுவே ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கும் 6 மாத குழந்தை. பாம்பேயில் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் that instrument, that small instrument is capable of destroying your life. You know that. உங்களுடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை நொறுங்கி போக பண்ணுவதற்கு இன்றைக்கு உங்கள் கரத்திலேயே உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு காரியமாக நினைக்கக்கூடிய அல்லது உபயோகப்படுத்துகிற அந்த செல்போன் மாறிவிட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
இப்போ செல்போன்ல முன்னால இப்படிதான் பேசிட்டு போவாங்க, சரி யார்கிட்டயே பேசிட்டு போறாங்கன்னு நினைக்கும். ஆனா இப்போ காதலே ஒண்ணு மாட்டி பைத்தியக்காரன மாதிரி ஏதோ பேசிட்டு போறாங்க. என்னடா ரோட்ல அவன் பாட்டு பேசிட்டு போறான், இவ்வளவு சத்தமா பேசுறான்னு சொன்னா அவன் காதுல ஒண்ணு மாட்டி இருக்கிறான். அது அங்க அவனை பைத்தியக்காரனை போல யாரையும் குறித்து கவலை இல்லை, அவன் பாட்டுக்கு பேசிட்டு போறான். எனக்கு அது தலையை சுற்றுகிற காரியம். எனக்கு ஆகையினாலே வரப்போகிற சந்ததி தன்னை அழித்துக் கொள்வதற்கு தன்னிடத்திலேயே ஒரு சூசைட் பாமை வைத்திருக்கிறது போல ஒரு கருவி உண்டாயிருக்கிறது, அவர்கள் அறிவார்களா என்கிற ஒரு பெரிய கேள்வி உண்டு. உறவுகள் உடைத்து நொறுக்கப்படுகிற நாட்களிலே நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். 2 வாரங்களுக்கு முன்னதாக நான் அயர்லாந்து தேசத்திலையும் இங்கிலாந்து தேசத்திலையும் ஊழியம் செய்வதற்காக கடந்து சென்றிருந்தேன். அங்கே நடக்கிறதை நான் நேரடியாக பார்த்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில உறவுகள் எப்படி உடைக்கப்படும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி உடையும்? ஒருவேளை தமிழ் ஃபேமிலியாக இருக்கனால கொஞ்சம் பாரம்பரிய கட்டுகளுக்குள்ள நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பட் யூ ஆர் இன் மும்பை, ஆகையினால உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு நண்பர் சொன்னார், அமெரிக்காவில் என்னுடைய நண்பரை பார்த்தேன். அந்த நண்பர் சொன்னார், என் மகள் ஒரு பையனை கல்யாணம் பண்ண போகிறாள் என்று சொன்னார். மகள் பையனை கல்யாணம் பண்ண போகிறேன்ங்கிறதுல என்னையா பெரிய விசேஷம் என்று? மகள் பையனைத்தானே கல்யாணம் பண்ணுவாள். நல்லா கவனிங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ காட் தட். முதல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டேன் அல்லது பொண்ணு பார்த்துட்டேன்னா, என்னப்பா நம்ம ஊர் சைடு தானா, நம்ம ஆட்களை தான் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள்லாம் படித்து கொஞ்சம் வெளியே காஸ்மோபாலிட்டின் சிச்சுவேஷனில் வந்ததுனால 2வது கேள்வி வரும், நம்ம ஜில்லா ஆளுதானான்னுட்டு. அதை வச்சு கொஞ்சம் கால்குலேட் பண்ணிடுவாங்க, நம்ம ஜில்லா ஆளுனா இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்கன்னுட்டு. அதுக்கு பிறகு வந்தது என்ன வந்தது, தமிழ் ஆளு தானே. அதாவது இப்போ தமிழ்நாட்டிலேருந்து எங்கேயாவது பொண்ணு கிடைச்சா போதுங்கிற லெவலுக்கு வந்தாச்சு. அதுக்கு பிறகு பாம்பே மாதிரி அல்லது டெல்லி மாதிரி அல்லது ஹைதராபாத் மாதிரி போயாச்சுன்னா, பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை பையனுக்கு கல்யாணம்னா இந்திய பொண்ணு தானே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கோ அல்லது ஆஸ்திரேலியாவுக்கோ பிள்ளை போயிட்டுன்னா, எந்த நாட்டு பொண்ணு? 5வது கட்டத்தை தாண்டிடுச்சு. இப்போ எந்த நிலவைக்கு வந்துட்டு தெரியுமா, பொண்ணு பையனை தானே கல்யாணம் கட்டுறான். இப்போ வழங்கியிருக்கு. உறவுகள் சீரழிகிற நாட்கள். முதலாவது ரகசியம் என்று ஒன்றும் இல்லாத நாட்கள். உனக்கு முன்னதாக இருக்க போது உன்னையே நீ அழித்துக் கொள்வதற்காக சாதனம் உன் கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது உறவுகள் நொறுக்கப்படுகிற நாட்கள். போன வாரத்தில் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிளை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த ரிசர்ச்ல அவர் பல விவரங்களை சொல்லிவிட்டு கடைசியாக இருந்தார், 2100 இந்த மேரேஜ் என்கிற ஒரு சடங்கே இருக்காது உலகத்துல மேரேஜ் என்பதே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உறவுகள் இன்றைக்கு உடைந்து போய் மாறிப்போய் கேவலப்பட்டு சமுதாயம் தன்னுடைய சமுதாயம் என்கிற காரியத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறதான ஒரு நாட்களிலே நீங்கள் வாழப் போகிறீர்கள் என்பதை, அல்லது உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவராய் இயேசு வருவது பிந்துமானால் இருக்கும் என்பதை நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்கிறது. கவனியுங்கள் அருமையான என்னுடைய பிள்ளைகளே, not only you have your own self destruction, but the forces are working in such a way that you will be destroyed. நீங்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு உங்கள் சிந்தனைகள், உங்கள் எதிர்காலங்கள், உங்கள் காரியங்கள் அனைத்தும் நொறுக்கப்படுகிறதான
ஒரு காலத்திற்கு நீங்கள் வேகமாக முன்னேறி போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடவே முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.